வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ யாரை பற்றி பேச போகிறோன்னா, அந்த போதக்கார இளவரசனை பற்றியுமே, அந்த பொய்கேரி எங்கே உலகமாக பொய்கேரி காயத்ரி என்கிற திருட்டு மயில் அழுக்கு மயில் பற்றி இப்போ பேச போகிறோம். நேற்று உட்காந்துட்டு ஒரு 8 நிமிஷம் வீடியோ போட்டிருப்பாங்க. ஏன்னா இத்தனை நாள் இவங்க ஜப்பான் அமெரிக்கா போயிருப்பாங்க, அதனால தான் வீடியோ போடல. மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிற 1ஆம் நம்பர் ஃப்ராடு தம்பதிகள், மோசடி தம்பதிகள். அந்த போதக்கார இளவரசனுமே அந்த தைராய்டு இருக்கிற நோய் இருக்கிற திருட்டு மயில் என்கிற பெண்மணி, சூரத்தனமான பெண்மணி. நேற்று பார்த்துருப்பீங்க. குழந்தைக்கு எல்லோரும் சாப்பாடு நிறைய பக்கம் போய் ஊட்டுவாங்க, மரத்தை காட்டி ஊட்டுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எதோ பூச்செடி காட்டி ஊட்டுவாங்க, இல்லைன்னா ஏதாச்சும் காலி இடத்துல உட்காருவாங்க. ஆனால் மண்ணுக்குள்ளே சாப்பாடு ஊட்டுறது இந்த மாதிரி ஒரு சூரத்தனமான பெண்மணியை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. வாயை திறந்த பொய் பித்தலாட்டம். அப்புறம் இவங்க சமையல் கட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அவ்வளோ ஒரு கேவலமாக இருக்கும். சுத்தமில்லாத ஒரு ஃபேமிலி தான் இது. அவங்களுக்கு சுத்தமெல்லாம் தேவையில்லை, பணம் தான் தேவை. புருஷன் 1ஆம் நம்பர் வெட்டி பையன், வேலை வெட்டி போகாத 1ஆம் நம்பர் தரித்திர பணக்காரன். அடுத்தவங்களை எப்படியெல்லாம் ஏமாத்தோட எப்படியெல்லாம் ஏமாற்றி பொழைக்கணும் தான். அந்த குழந்த மண் கையில் இது பண்ணிகிட்டே இருக்குது. அப்போ கூடிய ஒரு கொஞ்சம் கூடி இது இல்லாமல் யார் 4 பேர் பார்த்தா என்னென்னா, 4 பேர் இல்லைங்க, 40 பேர் இருந்தாலுமே அந்த பெண்மணிக்கு கேவலமெல்லாம் கிடையாது. அதெல்லாம் முதல் தாரம் எல்லாம் கிடையாதுங்க, 2ஆம் தாரம். இந்த பெண்மணி காயத்ரி என்கிற பொய்கேரி 2ஆம் தாரம் தான். இளவரசன் என்கிற போதக்காரனுக்கு 2ஆம் தாரம் தான். ஆல்ரெடி இளவரசனுக்கு ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு. இது 2ஆம் தாரம். ஒரே நாள் ஓடியது கல்யாணம் வச்சுருப்பாங்க. அப்போ பொய்கேரியோட வீட்டில் ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அவங்க வீட்டிலே கலப்பட திருமணம் தான். இதெல்லாம் நான் ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, மொத்தத்தில் இவங்க ஜிஎஸ்டி எடுத்தாச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க. எங்கே போய் ஜிஎஸ்டி எடுத்திருப்பாங்க? அழுக்கு மயில் என்ற பிரதேசம் அந்த பேருக்கா, இல்லை திருட்டு மயில் என்ற பிரதேசம் அந்த பேருக்கா, இல்லை போதக்காரன் என்ற பிரதேசம் அந்த பேருக்கா? வாடகை ஒப்பந்ததாரத்துக்கு இப்போ ஜிஎஸ்டி கொடுக்கறதில்ல. சரி, அடுத்தவன் ஜிஎஸ்டி காட்டக்கூடாது, ஜிஎஸ்டி காட்ட சொல்லுங்க பார்க்கலாம். அப்புறம் லைசன்ஸ் காட்ட சொல்லுங்க பார்க்கலாம். ப்ராப்பராக தான் பண்ணுறாங்களாமா. புருஷன் பொண்டாட்டி எப்படி பேசுகிறாங்க? சரி, ப்ராப்பராக பண்ணுறாங்க. ஒரு 6 நாளைக்கு முன்பு மஞ்சுளாங்கிற ஒரு பெண் இவங்க சேனலுக்கு ஒரு கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன் அந்த கமெண்ட்டை டெலீட் பண்ணணும்? நல்ல கமெண்டெல்லாம் வச்சுருக்காங்க, ஏன் அந்த கமெண்ட்டை டெலீட் பண்ணணும்? 5 வாட்டி உங்கள்கிட்ட மருந்து வாங்கியிருக்கிற, ஆனால் உங்கள்கிட்டேருந்து எந்த பதிலும் இல்லை. அப்புறம் என்ன பதில் கொடுக்குறாருன்னா, உன் வீட்டுக்காரு குடிகாரனாக தான் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இவன் நல்லவங்களுக்கு இந்த மருந்து கொடுக்குறது. அப்போ 10,000 ரூபா கொடுத்து அந்த பெண்ணு மருந்து வாங்கிக்கிறேன்ட்டு ஒரு கமெண்ட் போட்டுக்குது. உடனே டெலீட் பண்ணியிருக்கிறான்னா, இந்த குடும்பம் எந்த மாதிரி ஒரு மோசடி குடும்பம். அந்த பொய்கேரிக்கு நல்லாவே தெரியும் நாம் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறது ஒரு ஃப்ராடு பித்தலாட்டான்னு தெரியும். ஆனால் அதையும் எல்லாருமே நம்பிட்டா நம்மளுக்கு வாழ்வாதாரம் கம்மியாயிருமே. அதனால தான் இந்த கமெண்ட்டை டெலீட் பண்ணியிருப்பாங்க. எந்த இடத்துல ஜிஎஸ்டி வாங்க மாட்டார். அப்புறம் டாக்டர்கிட்ட வாங்குறாராம்மா. எந்த டாக்டர்னு சொல்லுங்கள், டாக்டரோட பேரை சொல்லுங்கள், டாக்டரோட ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். கண்டிப்பாக போட மாட்டாங்க. சத்தியமங்கலம் அணு ஹாஸ்பிட்டல் டாக்டர் கிடையாது. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, சத்தியமங்கலம் போனேன்னா அடித்து விரட்டி விட்டுருவாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் பேரவே கெடுத்தவங்க தான் இந்த மோசடி தம்பதிகள். இன்றைக்கி உட்காந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் லீவாமா. இல்லைன்னா 2 பேர் அப்படியே காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பல வெளியூர்களுக்கு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸாக. 2 பேருமே வாயை திறந்தா பொய் பித்தலாட்டம், அடுத்தவங்களை ஏமாத்துறது, அடுத்தவங்ககிட்ட இது பண்ணுறது. அப்புறம் அந்த குழந்தைய பற்றி சொல்கிறாங்க. அந்த குழந்தை ஒரு 4 உள்ள குழந்தை தான். அந்த குழந்தை அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிடுச்சாம்மா, இவங்க வீட்டில் இருக்கிறது இல்லையாம்மா. இதெல்லாம் யாராச்சும் கேட்டாங்களா? நாட்டுக்கு ரொம்ப முக்கியமா பண்ணுறதே இப்போ பித்தலாட்டம். மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிற 1ஆம் நம்பர் மோசடி ஃப்ராடு தம்பதிகள். இதில் அந்த குழந்தை அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அவங்க அம்மாவே 1ஆம் நம்பர் ஒரு பொய்கேரி. ஏன்னா அவங்க அம்மா கோயில் குளத்துக்கெல்லாம் பொய்கேரியோட அம்மா சொல்கிறேங்க. பொய்கேரியோட அம்மா மகளை 1ஆம் நம்பர் பொய்கேரி, மருமக 1ஆம் நம்பர் ஃப்ராடு. அது எங்களுக்கு தெரியும். ஏன்னா எங்களுக்கு வாழ்வாதாரமே அவங்க தான். அவங்க கொடுக்குற காசில் தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்குறோம். எங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தையவே அவங்க தான் படிக்க வைக்கிறாங்க. அதான் உண்மை தெரியும். மக்களை காப்பாற்றியாச்சம்மா. எத்தனை மக்கள்தான் நீ காப்பாற்றுறீங்க? இன்றைக்கி டாஸ்மார்க்கில் நிறைய கூட்டம் இருக்கத்தான் செய்யுங்க. இந்த மருந்து வாங்குறதுனால ஒரு யூஸும் இல்லை. எதிர்க்க மாட்டு நிறைய போட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இவங்க அந்த கமெண்டெல்லாம் டெலீட் பண்ணுறாங்க. ஏன்னா அதை பார்த்து 4 பேர் வாங்க மாட்டாங்க. இவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த மாதிரி ஒரு ஃப்ராடு குடும்பத்தை நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது. சில வருடங்களுக்கு முன்பு
இந்த போதைக்காரனுக்கு இந்த பொய்காரி சரக்கு ஊற்றி கொடுத்த வீடியோவில் இருக்குது. நாளைக்கு வேணால் ரீஅப்லோடு பண்ணுறேன். அந்த மாதிரி ஒரு மோசடி தம்பதிகள் தான். யூடியூப்பில் வீடியோ போடுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது, நிறைய கண்டென்ட் இருக்குது. ஆனால் சப்ஸ்கிரைபரை ஏமாத்தறக்கு இவங்ககிட்ட தான் கற்றுக்கணும். ஏன்னா 500 மருந்து 6000 ரூபாய்க்கு விற்றுட்டுருக்கிற ஒரு ஒன்றாம் நபர் ஃபோர்ஜரி குடும்பம். இப்போது இன்னும் அதிகபட்சம் ஒரு 6 மாதத்தில் ஒரு புது வீடு வாங்க போகிறாங்க. நீங்கள் அங்கே பால் காய்ச்ச போகிறாங்க. நீங்கள் வேணா பாருங்கள், நான் சொல்கிறது நடக்குதா இல்லையான்னு பாருங்கள். அதே மாதிரி இவங்க என்ன தான் வந்து மக்களை ஏமாற்றி பணம் சமைச்சாலுமே அந்த மான மரியாதை கௌரவம் இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம வாழ முடியும். அதெல்லாம் இல்லாமல் வாழ முடியாது. என்ன தான் இவங்க வந்து மாடி வீடு வாங்கினாலுமே அதில் நிறைய நண்பர்கள், நிறைய வந்து ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் வேணும். ஆனால் இவங்ககிட்ட எந்த விதமான நல்லவர்கள் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பு இவங்கக்கிட்ட கிடையாது. நான் சொல்கிறது வந்து நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். என்னோடய நண்பர்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, எல்லாமே தொழிலதிபர்கள் தான். இது வந்து நான் பெருமைக்காக சொல்லல. ஆனால் இந்த பொய்காரி பற்றி எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, பொய்காரியோட அண்ணன் இப்போ வேலைக்கெல்லாம் போகிறதில்ல. ஏன்னா இந்த மருந்து பிஸ்னஸில் அவன் தான் பார்ட்னர். பொய்காரியோட அண்ணனுக்கு எப்பவுமே கல்யாணம் ஆகாது. பொய்காரியோட அக்கா அந்த வீடியோவில் வராது. என்ன அவங்கெல்லாம் மான மரியாதை விட்டு கொடுத்து வாழ மாட்டாங்க. ஆனால் பொய்காரியுமே அந்த போதைக்கார இளவரசனுமே மான மரியாதை கௌரவமெல்லாம் அவங்களுக்கு தேவையே கிடையாது. அவங்களுக்கு தரித்திரமான பணம். அடுத்தவங்கள வந்து குடும்பத்தில் உலையடித்து உண்டாக்குற பணம் தான் அவங்களுக்கு வேணும். அந்த பொய்காரிக்கு உடம்பு ஊற தைராய்டு தான் இனிமேல் இருக்கும். தைராய்டு குறையாது. பொய்காரியோட அம்மாவுக்கு சுகர் இருக்குது, அது கண்டிப்பாக குறையாது. ஏன்னா அடுத்தவங்களை ஏமாத்தினா கொடிய விதமான நோய் வரும். அடுத்த நோய் யாருக்கு வரும்னா போதைக்கார இளவரசனுக்கு கண்டிப்பாக வரத்தான் போகுது. ஏன்னா அடுத்தவங்களை நீங்கள் ஏமாத்துனீங்கன்னா உங்களுக்கு கொடிய விதமான நோய் வந்து